ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆம்ஸ்டர்டாம் அன்னாச்சி. ஆல்ரைட், லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் திறந்துட்டாங்க. எல்லா ஷாப்ஸும் நார்மலாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் வெளியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வெளியே பெரிய டென்ட் மாதிரி போட்டு நிறைய சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இங்கே முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு கப்புள் ஸ்ட்ரீட். மோஸ்ட்லி நிறைய கப்புள்ஸ் வந்து ஈவினிங்கில் 2 hours 3 hours வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இது. ஸோ லாஸ்ட் 2 months ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. இட்ஸ் குட் டு see நிறைய மக்களை பார்க்க முடியுது. இப்போ அதுவும் அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இங்கே டச் கவர்மெண்ட் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டச் பிஎம் மார்க் ரூட்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லாக்டவுன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் லாக்டவுன். எல்லோரும் ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், சானிடைசர் வச்சு ரொம்ப ஹேண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த லாக்டவுனை இன்டெலிஜென்ட் லாக்டவுனாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் பாருங்கள், குழந்தைங்களாம் நீங்களே பார்க்க முடியுது. தே ஆர் ஃப்ரீ டு கோ. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க அண்ட் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் லாட் ஆஃப் குட் மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிச்ச கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நெதர்லாண்ட் ரொம்ப நல்லாவே ஆண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் restaurants and it's all being public again, so it's very happy to see எல்லாரையும் திருப்பி பார்க்க முடியுது மக்களை. இதுக்கு முன்னாடிலாம் அங்கே ஒரு 2 நாள் முன்னாடி நான் இங்கே தாங்க லிவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் காக்கா குருவி தான் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கும். அது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஒரு நல்லாவே வருமானம் வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுவும் இங்கே நிறைய இங்கே ஒரு புது பாலிசி ஒன்று இருக்குங்க. நம்ம இந்தியாவில் நிறைய பேரை வேலையிலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் இங்கே கவர்மெண்ட்டே அவங்களுக்கு பே பண்ணும் சர்டன் அமௌண்ட். அது எந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு க்ரைட்டீரியாவுக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரி வந்து கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அங்கே பாருங்கள், பீப்புள் ஆர் ரியலி என்ஜாயிங் தேர் டைம். இது பேர் தாங்க இன்டெலிஜென்ட் லாக்டவுன். ஈவன் தோ 47,000-48,000 பேர் இன்ஃபெக்டாக இருக்காங்க கொரோனானால. ஆனால் ஸ்டில் people are roaming around and they are keeping up the distance and it is well done. Hi, இது வெப்பனோ ரெஸ்டாரண்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரெஸ்டாரண்ட். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்க மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணுறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போஸ் பண்ணுறதோ அவங்க மோஸ்ட்லி இந்த இடத்துல பண்ணுவாங்க. நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்க. இது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. ஸோ அது சென்ட் கேத்ரின் சர்ச்னு சொல்லுவாங்க. அது டச் கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரூல் போட்டிருக்காங்க, யாருமே ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே வச்சு சாப்பிடக்கூடாது இந்த கொரோனானால. ஸோ ப்ரில்லியண்ட்டாக எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே அவங்க ஆப்போசிட்டில் இருக்க எம்டி ஸ்பேஸ், தட் மீன்ஸ் பப்ளிக் இடத்துல அவங்க ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அம்பர்லாஸ் ப்ளஸ் சேர்ஸ் வச்சு. அண்ட் இது எல்லாமே உங்களால் ரிசர்வ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் நீங்கள் சாப்பிட முடியும். அப்படி இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் டேக் அவே. ஸோ இதனால் மக்கள் வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து வாங்கி சாப்பிட முடியுது. அண்ட் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களே, அதான் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச். அது பேர் சென்ட் கேத்ரின் சர்ச்னு சொல்லுவாங்க. அண்ட் வீக்கெண்டில் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாமே வெறும் ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், பப்ஸ், அப்புறம் ஃபுல்லாக ஷாப்பிங் மால். அது எக்ஸாக்டாக அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இட் வாஸ் பிரில்லியன்ட். அது மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே டைம் ஹேங் அவுட் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடங்க. இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் இந்த லேட் ஈவினிங். அது இந்த சம்மரில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஊர்லலாம் 6 மணி 7 மணிக்கெலாம் இருட்டிடும். ஆனால் இங்கே நைட்டு 11 மணி வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். நான் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து 10:30 மணிக்கு இத்தனை பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இதுதான் உண்மை. எந்தவனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம நேராக பப் ஸ்ட்ரீட்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குது, மக்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் லேட் ஈவினிங் ஆன் ஃப்ரைடே, இட் ஷுட் பி ரியலி நைஸ் ஓவர் தேர். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணியிருக்குது. இத்தனை சேர்ஸ் எம்டியாக இருக்குது. சரி போய் ஏதாவது சாப்பிட்லாம், எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து ஃபலாஃபல். ஆஸ் அ வெஜிடேரியன் எனக்கு அது ஒன்று தான் பிடிக்கும், போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட கேட்டால், சார் நீங்கள் ரொம்ப லேட் சார், இதெல்லாம் 2 days முன்னாடி ஃபுல் ரிசர்வேஷன் ஃபுல் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் 1 week நீங்கள் சாப்பிட முடியாது, வேணால் டேக்அவே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஷாக்கிங் ஃபார் மீ. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டச் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகே இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம், பட் இத்தனை மெஷின்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இந்த ரெஸ்டாரண்ட் பீப்புள் தே டுக் அ வெரி குட் ஆக்ஷன். என்ன பண்ணாங்க, ஆன்லைன்லாம் புக்கிங் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்த போர் அடிச்சனால எப்படா வெளியே போவோம், எப்படா போய் நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைம் அப்படின்னு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கு ஸ்டாட்டம் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பப்ஸ், அப்புறம் டைனிங் பிளேசஸ் அண்ட் கஃபேஸ் ரொம்பவே அதிகமாக அவைலபிள் இருக்குது. அவங்க ஓப்பன் பண்ணலான்னு, கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொன்ன உடனே ஸோ அவங்க எல்லாமே நெசரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து டி ஹோக் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் ரொம்ப லேட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க.
அடுத்து உங்களுக்கு இங்கே இருக்க கொஞ்சம் ஃபேமஸான பாரை பற்றி சொல்கிறேன். ஒரு பாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இங்கே வில்லோ கெரோக்கி, வில்லா ஃபிஸ்டா, டிப்ஸி டக் பப், டெம்பிள் பார், லே ரோட்டே, லே ட்ரேஸ், இந்த ஜாக் கஃபே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான நேம்ஸ் வச்சு நிறைய பப்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. வில்லோ கெரோக்கி அப்படின்னா கெரோக்கி சாங்ஸ், பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் வரும், நீங்கள் பாடலாம். அது நீங்கள் பாட லிரிக்ஸ் வந்து ஒரு பெரிய டிவியில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அதை பார்த்தும் பாடலாம். ஸோ அது வந்து இந்த டச் கல்ச்சரில் அது ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த பார்லேயுமே ஃப்ரைடே தேர்ஸ்டே நைட் வந்து ரொம்ப கூட்டம் இருக்காது, 9 மணி 10 மணிக்கு மேலே. ஆனால் அந்த கெரோக்கி பாரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா பீப்புள் வந்து அவ்வளோ மியூசிக்கு எந்தூவாக இருப்பாங்க. ஸோ இன்னொன்று டெம்பிள் பார். அந்த டெம்பிள் பாருக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் கப்பலாக தான் போக முடியும், நீங்கள் சிங்கிளாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மெயின்லி வீக்கெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கப்புள்ஸாக தான் போய் ஆகணும். அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் மட்டும்தான் போக முடியும், 2 பையன் போக முடியாது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரூல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நெதர்லாண்ட்ஸில் வந்து வீடு லீகல். தட் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் கஞ்சான்னு சொல்லப்படுற அந்த பொருள் இங்கே வந்து லீகல். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து லீகல் கிடையாது, பட் நெதர்லாண்ட்ஸில் இட் இஸ் வெரி மச் லீகல். அது மாதிரி இங்கே நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கலாம். வீட்ஸ் வந்து நிறைய எம்ஜிஎஸ்லாம் இருக்குது. அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்புன்னு சொல்லப்படுற ஒரு ஷாப்பில் கிடைக்கும். நம்ம ஊரில் காஃபி ஷாப்னால் நம்ம ஸ்டார்பக்ஸ் காஃபி டேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஊரில் காஃபி ஷாப் அப்படின்னா புல்டாக் அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ்க்கு. நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா கார்னர்லேயும் ஆம்ஸ்டர்டாம் ஸ்ட்ரீட்ஸில் புல்டாக்னு நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்கும். அது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மேஜிக் மஷ்ரூம், அப்புறம் ரோல் பண்ண வீட்ஸ், இது எல்லாமே லீகலாக விற்பாங்க. அங்கே நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி அங்கே வந்து கன்ஸ்டன்ஸ்லாம் அதிகமாக கிடையாது. அங்கே உள்ளே நீங்கள் ஸ்மோக் பண்ணலாம், வெளியே வந்து ஸ்மோக் பண்ணலாம். காப்ஸ் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க, பட் ஆனால் அவங்கள அந்தளவு ரெஸ்ட்ரிக்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த ஊரில் நிறைய மக்களுக்கு ஹுக்கா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால நம்ம இப்போ போயிட்டுருக்க இடம் தான் ஒரு ஹுக்கா பார். அது பக்கத்தில் இருக்குது, பட் இன்றைக்கி நம்ம அங்கே உள்ளே போக முடியாது, ஏன்னா இன்றைக்கி ஹுக்கா பார் வந்து க்ளோஸ். பட் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹுக்கா பார் வந்து நம்ம எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா துபாய். ஸோ இந்த ஊரில் ஒரு 4-5 ஃபேமஸான துபாய் ஹுக்கா பார்ஸ் இருக்குங்க. நம்ம இருக்கிறது இப்போ இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா துபாய் ஷீஷா லாட்ஜ் அப்படின்னு ஒரு ஹுக்கா பார் இருக்குங்க. நம்ம அங்கே அலோட் இல்லை இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி அந்த இடம் க்ளோஸ்ட். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மறக்காமல் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹுக்கா பாரில் போயிட்டு அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹுக்கா என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றிங்க. இது என்னோடய செகண்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீக்லி 1 வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.